வணக்கம் நண்பர்களே. வீட்டில் சும்மா இருக்கன்னு ஒருத்தன் ஓடி வந்துட்டான். கன்சிஸ்டன்சி கிரிக்கெட்டரோட டே 18 காலையில் எழுந்து மொதல் வேலை பல்லுக்கு ஒரு குளியல், காலைல காப்பிக்கு முட்டை இட்லியும் டிப்பு கொஞ்சம் பால். காலேஜ் ஒரு ஜூட்டை போட்டேன். காலேஜ் போனால் கிளாஸில் 12 பேர் தான். இல்லை நம்மளை விட்டுட்டு சிம்போசியம் ஓட்டிட்டாங்க. ப்ராக்டிஸ்குள்ளே ஜெர்சி எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டில் கொஞ்சம் காப்ஸ் இருந்து அதையும் தட்டிட்டு கிளம்பிட்டேன். எக்ஸாம் முடிஞ்சு வீட்டில் சும்மா இருந்தான். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணுமா, ஸோ கிளம்பி வந்துட்டான். ஸ்டேஷன் ஒரு ஜூட்டை போட்டேன். சிக்கு சாப்பாடு முட்டையும் சோறும், சைடில் ஒரு மீன் சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கலான்னு பார்த்தா வீடியோ எடுப்பேன்னு கூப்பிட்டு வந்துட்டான். அவனை ஒரு 4 ஆங்கிளில் சுற்றி எடுத்துட்டோம். நம்மளை விட மாட்டான். நம்ம கரங்கி ஒரு 4 வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இடையில அப்படியே தலையை போட்டான். கொஞ்சம் விவரம் உள்ள ஆள் தான் அவன். வந்தான் எனக்கு வந்தான் இப்போ தான் தெரியும். கொஞ்சம் ஃபுட்பால் ஜெர்சிஸ்லாம் எடுக்கணுமா. இந்த கையோடி ஒரு 4 ஜெர்சியை தூக்கிட்டு வந்துட்டான். ஒரு பெருமாள் ஜெர்சி தான் சொன்னேன், தரமாட்டேன். டேட்டா டூர் போகிறானா, ஸோ அதுக்கு அவனுக்கு தேவைப்படுதான். கொஞ்சம் லேட்டாக தான் உள்ள வந்தேன். இன்னைக்கு ஸ்ட்ரென்த்து, ஸோ நல்லா ஒரு வார்ப்பு போட்டு தொடங்கிட்டோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் மசில் ஆக்டிவேஷன் வார பிடிச்சி அங்கே இங்கேயும் தள்ளி ப்ரெஸ் ஆக்டிவிட்டியில் சாடிட்டோம். இதில் கோருக்கும் பைசப்ஸுக்கும் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம மேனேஜர் வந்த கையோடி அவன் கையிலேருந்து தலைக்கு பைசா போட்டு வச்சிட்டேன். போஸ்ட் சாப்பாடு கொஞ்சம் பயிர். வீட்டுக்கு போகும்போது இந்த பால் வாங்கணும். வீட்டில் தினமும் குடிப்புக்கு பால் வரும். வீட்டுக்கு வந்து நல்ல பசி, ஒரு காப்ஸை தள்ளிட்டு ராத்திரி சாப்பாடு முட்டை கூட கொஞ்சம் தோசை. கார் செட்டு பின்னால் ஒரு ரோ கல் வைக்க வேண்டியது, அதுக்கான செங்கலை கொஞ்சம் பறக்கிட்டு குடிப்புக்கு பாலை போட்டே முடிச்சிட்டேன். வலிச்சாருங்க மக்கா.